நல்லா வாங்கிருக்க போல இருக்கு. இன்னைக்கு எங்க இருந்து வாங்கின? தண்டையார்பேட்ட ஆளுங்க தான் போட்டு அடி நொறுக்கி இருக்கானுங்க. அது தெரியுது, நல்லா வாங்கியிருக்கான். அவனுங்க ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையே. அங்க என்ன நின்னு வேடிக்கை பாக்குற? அவன் வாயில கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்து. எல்லாரும் தலை தெறிக்க ஓடுனா இவன் பஸ் மேல போய் ஏறுறான். போனா போதுன்னு விட்டு போனாங்க, இல்லாட்டினா பிரிச்சு மேஞ்சி இருப்பானுங்க. சரிதானடா? கடவுளே, அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தூரக்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தால, இந்த மாதிரி எத்தனை முறை ஓடி வந்திருப்பானா? என்னங்க மேடம், இப்படி ஒரு அமுல் பேபியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு மட்டும் இந்த கடவுள் சாமி இல்லைன்னா இவன் ஆளே இல்லாம போயிருப்பான். நிறுத்து. அசிங்கமா இல்ல உனக்கு? ஆம்பளைன்னு முதல்ல நிரூபிக்கணும். உன்னை பிஏ கேட்டா. சரி மேடம். இவ இதே மாதிரி நம்மளை ஏத்துக்கிட்டே போயிட்டு இருக்காளே. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம் தான். என்ன பேச்சு பேசுற? வாங்க வாங்க, சாப்பிடலாம் வாங்கடா. பரவாயில்ல, அலைஞ்சி தீரோம். ஏய் சூடா இருக்கா? போடா, கழுவுன கிளாஸ்ல போடு. அத சொல்றா முதல்ல. நான் போட்டியில முட்டை போட்டு தரியா? ஏய், முதல்ல பழைய பாக்கிய கூட. நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்ப, அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, போயிடுவா. ராஜு, பஞ்சு நெருப்பு ஒன்னா போகிறத பாத்தியா? ஏய் வேணாம், நேத்து என்னமோ நல்லா வாங்குனீங்களாமே. நேத்து நாங்க பொருள் எடுக்காம போயிட்டோம்பா. சரியா? அப்ப முந்தா நேரத்துக்கு வேற இடத்துல கிடைச்சது. அது பெரிய விஷயம் இல்ல. அட எப்படியோ கிடைச்சதா இல்லையா? அம்மா என்ன இது? கொஞ்சம் பேசாம அடி கிடைக்கல. ஏன்டா அவரை கிண்டல் பண்ற? டீக்கு பதிலா வெறும் தண்ணி ஊத்தி விட்டுற போறாரு. ஏய் கொஞ்சம் பேசாம இரு. சொன்னா கேக்கல. எனக்கு பலூன் குழந்தைகளை குடிச்சிட்டு போறவங்க தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க. உன்னை அங்க கொடுக்கட்டா? இல்ல, எனக்கு இப்பவே வாங்கி கொடு. அண்ணா கொஞ்சம் பயமுறுத்துங்களே. இல்ல, ரொம்ப பிடிவாதமா இருக்கா. கொஞ்சம் அண்ணா, நீ வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. அடிங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டே. ஏன் நை நைன்னு கத்திக்கிட்டே இருக்க? ஒதச்சிருவே உன்னை. போடா. என்ன சொல்லாத. இல்ல, ரொம்ப ஓவரா பேசுன. காலை உடைச்சு தூக்கி போட்டு பத்திரக்காட்டு வச்சிரும் தெரியுமா? ஏய் போடா. என்ன அவ்வளவுதான். ஊசி போட்டு யாருக்கிட்ட? உங்க மிஸ் கிட்ட நான் போட்டு கொடுத்துருவோம், பாத்துக்க. நான் ஒரு அடி வச்சு தந்தேனா? நீ பேசாம சுமார் இரு. உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு. உன்ன இரு, உன்ன பாரு. இல்லன்னா இப்படி அவ்வளவுதான். நீ என்கிட்ட வச்சுக்காத, அவ்வளவுதான். புடிச்சிட்டு போயிடுவேன். மூக்க எடுத்துருவேன். ஓடுற நில்லை, மூக்க எடுத்துருவேன். நிலை வாங்க பாஸ். சின்ன குழந்தைங்கெல்லாம் என்ன பாக்குற? அடிப்பேன், காது எடுத்துருவேன். ஜாக்கிரதையா இருக்கணும். குரங்கு குட்டி என்ன அப்படி பாக்குற? அப்படியே கண்ணா நோண்டிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், அவரோட தேவையெல்லாம் வச்சுக்காத. ஏன் என் ஏரியாவுல என்ன என்னடா பண்ணிடுவான்? அடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆவான்னு உனக்கு தெரியாதுல. நரகத்தை காட்டுவேன், புரியுதா? நீங்க பெரிய ஆள் தான், உங்களுக்கு ஊரே நடுங்கும். அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு முறை என்ன இவ்வளவு பெரிய சேவரு உட்கார்ந்து இருக்கிறப்ப இவ்வளவு பெருசா தெரியல. நீங்க சாப்பிட்ட புரோட்டாவுக்கும் நான் வேணா காசு தரேனே. அட கடவுளே, ஓடுறதுக்கு கூட வழி இல்லையே. சீக்கிரமா வாங்கடா. புடிக்கடா அவன. ஏய்,
ஏய் விடாதீங்கடா அவன, அவன் காலை உடைங்கடா. ஏய், இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஆளு போயிட்டான். போறாவன ஏய் வாங்கடா போயிடலாம். வாங்க வாங்க வாங்கடா, டே வாங்க வாங்கடா. பாசு, இதையும் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? டீ நான் கொடுக்கணும் அவனுக்கு. கொடுமை. மேடம், இது உங்க ஸ்டேஷன் தானே? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஓ ஒரே வழி வலிச்சிட்டான். நான் ஒரு ஸ்ட்ராங் பாடி, ஸ்டீல் பாடி. சார், ஜாமீன் பேப்பர்லாம் கொண்டு வந்த. போயா அந்த பக்கம். இவன் யாரு? என்னோட அது நான் இருடா பார்த்துட்டு வரேன். என்னோட பையன்தான். பக்கா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எந்த டீலா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். நீங்க இந்த சாமி கடவுள் பாத்துக்குவான். பாத்துக்குவான். பண்டிக்குட்டி இருக்கிற இடம் நாரத்தானே செய்யும். பன்னிக்குட்டி இருக்கிற இடம் மட்டும் நாராது, கொசு விட்டா கூட நாரும். ஏய், ஒரு வேலை கொடுத்தா நீ பண்ணுவியா? என்னது அது? தப்பு மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டடா. ஓ புரியுதா? இறங்கடி. அதுக்குள்ள ஸ்பாட் வந்துருச்சா? வாங்க போய் வேலையை பார்ப்போம். என்னண்ணே? ஏய், யாரா நீங்க? காதர் பாய் இருக்காரா? இருக்காரு. கம் ஆன் பாய்ஸ். நீ அந்த பக்கத்து வீட்டுல யாருமே இல்லடா. இவனுங்கெல்லாம் யாரு? வணக்கம் கடவுளே. சலாம் பாய். ஆமா, விஷயத்தை கேள்விப்பட்டியா? விஷயம்னா சிஏ சொல்லல. சிஐ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. நான் காதர் பாய்டா, அது தெரியும்ல உனக்கு.
என் பேரு கேட்டாலே எல்லாம் நடுங்குவாங்கல்ல. இல்ல பாய். ஏய், இல்ல பாய்னுலாம் சொல்லாத, கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. நான் சொல்றது நீ செஞ்சா போதும். இந்த போட்டா போட்டியெல்லாம் வேணாங்கிறது தான் சிஏவோட ஆசை. அவனோட ஆசையை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு 20 லட்சம் பேசுனா. முதல்ல அந்த பணத்தை கொடுக்க சொல்லு, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதெல்லாம் நடக்காது பாய். என்னடா ஓவரா பேசுற? I'm just scared what you are. I need to know who you are. Wada 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 wada. இவனுக்கு மட்டும் சரியான ட்ரைனிங் கொடுத்தா பெரிய டானா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குடா. ஏய், உன்ன மாதிரி விளங்காத ஆளா இல்லாம நல்லபடியா இவனுக்கு கத்துக் கொடு. என்னடா யோசிக்கிற? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? ஐ, இது பாய் கிட்ட சொன்ன வார்த்தை மாதிரி இருக்கு. என்ன? மூணு வயசு குழந்தைய கெடுத்திருக்கான், அதுவும் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தன். இவனை எல்லாம் இனிமே சண்டை சச்சரவெல்லாம் வேண்டான்னு சொல்லித்தான் சாரு எல்லாரையும் இங்க மீட்டிங்காக வர சொல்லி இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசங்களை வச்சுக்கிட்டு என் பசங்களை சும்மா மிரட்டலாம் பாக்குறியா நீ? உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அட, இவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. நீ உன் பசங்க பேசு. ஏய், நம்ம ஊர்ல தான் இப்படி எல்லாம். இதுவே அரபு நாட்டுல வச்சுக்கோங்க, வெட்டி போடுவானுங்க. வெட்டணும், அதுதான் நல்லது. ஏய், விடாதீங்கடா அவனை. விட்றா. விட்றா. விடு, விடு. எல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்க தான் தப்பு பண்றாங்க. மனசாட்சிங்கிறது இப்பெல்லாம் எவனுக்குமே கிடையாது. அவனை சும்மா விட